அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. குரூப் 4க்கான மேக்ஸ் ஸ்பெஷல் கிளாஸ்ல சதுரத்துல கனசதுரம் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க 9th நியூ புக்ல இருக்குது. புக் பேக்ல நிறைய சம்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான சம்ஸும் சிம்பிளா போட்டு கொடுக்க போறோம். இது வந்து 2வது கிளாஸ் சதுரத்துல, சரிங்களா? மொத்தம் 15 கணக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். 15 கணக்கும் ஆன்லைன் டெஸ்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, முதல்ல நம்ம கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இங்க பாருங்க, 673வது கேள்வி. 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரத்தின் கன அளவு காண்க. 9th நியூ புக் பேக்ல இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரம். அதுனாப்பா இதுக்கு முன்னாடி சதுரம் தானே பார்த்தோம், இது என்ன கனசதுரம் அப்படின்னா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இது பாருங்களேன், நல்லா கவனிங்க. இதுக்கு பேர் ஒரு சதுரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த சதுரத்துக்கு பின்னாடி இங்கெல்லாம் என்ன இருக்குன்னே தெரியாது. இப்படி நான் காமிக்கிறேன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? முன்னாடி பொசிஷன் மட்டும்தான் தெரியும். பின்னாடி அங்கே டாப்லேயோ இந்த சைட்லேயோ எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது, என்ன எப்படி இருக்குன்னே தெரியாது. கரெக்டா? கரெக்ட். ஒரு உதாரணத்துக்கு இங்கே சாக் பீஸ் டப்பா எடுத்துக்கோங்க. சாக் பீஸ் டப்பா எடுத்து நான் காமிக்கிறேன் அப்படின்னு வச்சுங்க. இப்படி நான் காமிக்கிறேன்னா எனக்கு இந்த ஏரியா மட்டும்தான் தெரியும், பின்னாடி எவ்வளோ நீட்டுக்கு இருக்குது அப்படின்னு தெரியாது. ஆமாவா? புரியுதுங்களா? புரியுது. ஆனால் எனக்கு அதாவது 2Dன்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? சொல்கிறது புரியுதா? ஆனால் இப்போ கனம் அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு இந்த டாப்பில் இந்த ஃப்ரண்டில் இந்த இடத்துலலாம் எவ்வளோ இருக்குன்னு தெரியுதுன்னு அர்த்தம். என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு அர்த்தம். ஸோ கனம்னா சதுரம் வந்து பார்த்தீங்கன்னா 3D ஃபார்மேட்டில் தெரியுது. இந்த பக்கம் தெரியுது, மேலே தெரியுது, இந்த பக்கம் தெரியுது. சரிங்களா? அதுதான் 3D ஃபார்மேட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ கனம்னா 3D. ஓகேவா? எதுவுமே சொல்லாமல் சதுரம்னா 2D, அதில் கணம் சேர்த்தா 3D. கரெக்டாக புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ரைட்டு. சரி, இப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனசதுரம் அப்படின்னா நமக்கு எப்படி ஒரு ஃபார்மேட்னா இப்படி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. இப்போ எனக்கு இந்த பாக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் மொத்தம் எத்தனை பக்கங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்களேன், இது 1வது பக்கம், இது 2வது பக்கம், இது 3வது பக்கம். இப்போ கீழே இருக்குல்ல, கீழ்ப்பக்கம் இருக்குல்ல, கரெக்டாக நம்ம கண்ணுக்கு தெரினாலும் கீழே இருக்கும், அது 4வது பக்கம். அதே மாதிரி இங்கே இது இருக்குன்னா இங்கே பேக் இந்த இடத்துல ஒன்று இருக்குல்ல, ஸோ அது வந்து 5வது பக்கம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டுன்னா இந்த இடத்துல பேக்கில் ஒரு நம்பர் இருக்குல்ல, அப்போ இது 6வது பக்கம். அப்போ நமக்கு 3D ஃபார்மேட்டில் 6 பக்கங்கள் நம் கண்ணு முன்னாடி தெரியுது அப்படின்னு அர்த்தம். சரியா? புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? புரியுது. இப்போ இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 5 சென்டிமீட்டர் பக்க அளவாங்க. அப்போது ஒரு பக்கம் இந்த இடம் எடுத்துக்கிட்டா இது 5ன்னா இதுவும் 5 தான், இதுவும் 5 தான், இதுவும் 5 தான், இதுவும் 5 தான். எல்லா பக்கமும் 5 5 5 5 தாங்க இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஜஸ்ட் தேரி தான், உள்ள நான் கொஷினுக்கு போகல. கனசதுரம் சொல்லிட்டாங்கன்னா நமக்கு மொத்தம் 6 பக்கங்கள் இருக்குது. எல்லா பக்கமும் என்ன வேல்யூ கொடுக்குறானோ அது சமமாக இருக்கும். இப்போ 5 சென்டிமீட்டர்னா எல்லா பக்கமும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன கேள்வின்னா கன அளவு காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. இப்போ கன அளவு கேட்டாங்கன்னா நான் மறுபடியும் இந்த டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். 1 டைம் தான் டயக்ராம் போடுவேன், அடுத்த வாட்டிலாம் தேவையில்லை. சரிங்களா? இப்போது 5 சென்டிமீட்டர்னு சொன்னாங்கல்ல, இதுவும் 5, இதுவும் 5, இதுவும் 5, இதுவும் 5, இதுவும் 5, இதுவும் 5, இப்படி தான் இருக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அது பாருங்கள், இந்த ஒரு 5, இந்த 5, இந்த 5. சரிங்களா? நான் சொல்கிற 3D தெரியுதா? ஸோ இது நீளம், அகலம், உயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நீளம், அகலம், உயரம். நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் 3 5யும் பெருகணுங்க. நீளத்துக்கு ஒரு 5, உயரத்துக்கு ஒரு 5, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்ன சொல்ல, நீளம் அகலத்துக்கு ஒரு 5. ஓகேவா? ஸோ அப்போ 5 × 5 × 5 இதாங்க கன அளவு. புரியுதா? நல்ல தெளிவாக புரியுதா பாருங்க.
நமக்கு கன அளவுன்னு சொல்லிட்டாங்கன்னா, கணம்னு சொல்லிட்டாவே நமக்கு 3D ஃபார்மேட்டில் கிடைக்குது. மொத்தம் 6 பக்கங்கள் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இதில் வந்து ஒவ்வொரு பக்கமும் கொஷினில் இப்போ 5ன்னு சொன்னால் எல்லா பக்கமும் 5 தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. இதில் கன அளவுன்னு கேட்டாங்கன்னா மைண்டில் அப்படியே வச்சுங்க. நீளத்துக்கு ஒரு 5, உயரத்துக்கு ஒரு 5, அகலத்துக்கு ஒரு 5, 3 5 பெருக்குனா ஆன்சர். சப்போஸ் வேற ஏதாவது மதிப்பு இப்போ 4ன்னு கொடுக்குறான்னு வச்சுங்க, பக்க அளவு. நீளத்துக்கு ஒரு 4, அகலத்துக்கு ஒரு 4, உயரத்துக்கு ஒரு 4, 4 வாட்டி 4 பெருக்கணும், அவ்வளோதான். சரியா போச்சு. அப்போ சிம்பிள் தேரி. கொஸ்டின்ல இப்போ என்ன மதிப்பு கொடுத்துருக்கானோ அதை 3 முறை பெருக்கணும், அவ்வளோதாங்க. இதை சொல்றதுக்கு தாங்க இவ்வளோ கஷ்டப்படுறேன். புரியுதுங்களா? சூப்பர்ப்பா. அப்போ பாருங்க, 5 25 25 125, அவ்வளோதான் ஆன்சர். ஒரு செகண்ட்ல போட்டுடலாம். ஆனால் ஏன் நான் 3 முறை பெருகிறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் நீட்டாக சொன்னேன். ஓகே ஓகே. அப்போ 125 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளோதான். வாங்க அடுத்தது. இதுவும் 9th நியூ புக்கில் தான் இருக்குது. 10 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரத்தின் கன அளவை காண்க அப்படின்னு 9th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கனசதுரம் சொல்லிட்டா 3D ஃபார்மேட்டு. ஆமாம், 3D ஃபார்மேட்டில் நீளம் அகலம் உயரம் தெரியும். ஆமாம். அடுத்தது என்ன கேட்குறாங்க? கன அளவு கேட்குறாங்க. கன அளவுன்னா நீளத்துக்கு இங்கே என்ன இருக்குது? 10. நீளத்துக்கு ஒரு 10, அப்புறம் உயரத்துக்கு ஒரு 10, அதுக்கப்புறம் அகலத்துக்கு ஒரு 10, 3த்தையும் பெருக்குனா ஆன்சர். 5 100 100 10 1000. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஆத்தாடி ஆத்தா, எப்படி ஈஸியாக இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ புரியுதுங்களா? வாங்க இப்போ அடுத்தது வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு கேட்டிருக்காங்க. என்னன்னா 3 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு லிட்டரில் கேட்டிருக்காங்க. இப்போ லிட்டரில் கேட்குறாங்கன்னா, அதாவது இப்போ தான் எல்லார் வீட்லேயும் டேங்க் இருக்குதுங்க. அந்த காலத்திலலாம் தொட்டி இருக்கும்ல, கீழே தொட்டி வச்சுருப்போம், குழா தண்ணியில் பிடிச்சி. இப்போ கூட நிறைய இடத்துல இருக்கும் கிராமத்தெல்லாம், கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தொட்டியை செய்கிறோங்க. சரிங்களா? ஒரு தொட்டியை நம்ம முதல்ல கட்டி முடிச்சிடுறோம். ஓகே. இப்போ கட்டி முடிச்சுட்டு இப்போ நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஒன்றா உங்கள் வீட்டில் தொட்டி இருந்தால் அளவு எடுத்து பாருங்கள், எத்தனை லிட்டருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? பட் அது எப்படி இருக்கணும்? சதுரத்தில் இருக்கணும். நான் எல்லா பக்கமும் சமமாக இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு தொட்டி கட்டியாச்சு. இதில் ஒரு பக்கம் 3 சென்டிமீட்டராங்க. அப்போ இந்த பக்கம் 3னா இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, எல்லா பக்கமும் 3 3 3 தான் இருக்கும். அதுதான் சதுரம் அப்படின்னு பேர். சரியா? ரைட்டு. இப்போ இதில் நான் தண்ணி ஊற்றி வைக்க போகிறேன். இந்த ஒரு பக்கம் 3 சென்டிமீட்டர் இருக்குன்னா இதில் எத்தனை லிட்டர் தண்ணி இருக்கும், எத்தனை லிட்டர் தண்ணி ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ இது எத்தனை லிட்டர் நம்ம தண்ணி ஊற்றலான்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நீளம் தெரிஞ்சிருக்கணும், உயரம் தெரிஞ்சிருக்கணும், அகலம் தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 மதிப்பு தெரிஞ்சாதான் என்னால் இதில் எத்தனை லிட்டர் தண்ணி ஊற்றி வைக்கலான்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நீளம் அகலம் உயரம் இது 3த்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு கன அளவு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். அப்போ கன அளவை அவங்க சொல்லலை, கன அளவு சொல்லாமல் கொள்ள அளவுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேணாம், நல்லா யோசித்து பாருங்கள். இதில் நான் ஒரு தொட்டியில் தண்ணி ஊற்றி வைக்க போகிறேன் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா அந்த தொட்டியோட நீளம் தெரிஞ்சிருக்கணும், உயரம் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் அகலம் தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 மதிப்பு தெரிஞ்சால் போதும், எவ்வளோ லிட்டர் இதில் ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. அப்போது இந்த 3 தெரிஞ்சுக்கணுன்னா நான் கன அளவு கண்டுபிடிக்கணும். கன அளவு என்ன? 3 பேர், அதாவது உயரத்துக்கு ஒரு 3, அப்புறம் அகலத்துக்கு ஒரு 3, அப்புறம் வந்து என்ன சொன்னால் நீளம் அகலம் உயரம். கரெக்டாக? ஓகே. இந்த 3த்துக்கு 3 பெருகிடுங்க. ஓகே. 3 9, 9 27. அப்போது கன அளவு 27 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இதுக்கு கன அளவு தெரிஞ்சுக்கிட்டேன். இதை லிட்டரில் மாற்றணும். லிட்டரில் மாற்றணும் ஒன்றுமே இல்லைங்க. அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. கன அளவை லிட்டராக மாற்றணும்னா ஒரு 1000 இதாக கூட பெருகிடுங்க, அவ்வளோதான். சப்போஸ் லிட்டரில் இருக்குது, அதை கன அளவாக மாற்றணும்னா 1000 நீக்கிடுங்க, 1000 வகுத்துடணும், அவ்வளோதான். 1000 பெருகுனா லிட்டராக மாறும், 1000 வகுத்தா கன அளவாக மாறும், அம்புடு தான். அப்போது 20 அப்படியே பெருகினா தானே வரும், 27,000 லிட்டர் இருக்குதா அப்படின்னு கேட்டால் தோ ஆப்ஷன் டியில் பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேவா? சப்போஸ் இந்த இடத்துல சென்டிமீட்டருக்கு பதிலாக மீட்டர் கூட இருந்துக்கலாம், ஏன்னா லிட்டர் அதிகமாக இருக்குது. ஓகே, நமக்கு இந்த சென்டிமீட்டர் மீட்டர்லாம் இப்போதைக்கு தேவையில்லை, நம்பர் தான் தேவை. ஏன்னா இதில் சென்டிமீட்டரில் எப்படிங்க இவ்வளோ லிட்டர் வரும்ன்ற கன்ஃபியூஷன் தேவையில்லை, எனக்கு தெரியல. மேபி இது மீட்டர்லாம் கூட இருக்கலாம்,
அது அந்த யூனிட்டை விட்டுருங்க. நமக்கு இப்போதைக்கு ஷார்ட்கட் புரியுதா? சூப்பர், அவ்வளோதான். புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா? வாங்க அடுத்த கணக்கு போகலாம், கன்ஃபியூஷன் வேண்டாம். அடுத்து இருக்கு பாருங்க, 9th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு கனச்சதுர வடிவில் பால் தொட்டியானது 1,25,000 லிட்டர் கொள்ளளவை கொள்ளும். அந்த தொட்டியின் பக்க நீளங்கள் மீட்டரில் காண்க. இப்போ பாருங்க, இந்த மீட்டரில் கொடுத்துருக்காங்க. 1,25,000 போது அப்படியே நம்ம பார்த்தா 5, 15, 25, 35 இருக்குது. மேபி அப்போ இது கண்டிப்பாக 27,000 லிட்டர்னா இது மீட்டரில் தான் இருக்கும், சென்டிமீட்டரில் இருக்காது. ஓகேவா? மேபி நீங்கள் எழுதினா கூட அந்த சென்டிமீட்டரைஸ்டு மீட்டர்னு வச்சுங்க. சரிங்களா? தப்பு. சரிங்களா? ஓகே, அது பார்த்துக்கலாம். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க இருங்க, இந்த ஐஸ்ட்டு நம்ம வருவோம். இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் பண்ண வச்சுருக்கீங்க, ஒரு தொட்டி இருக்குது. அந்த தொட்டியில் வந்து 1,25,000 லிட்டர் பால் ஊற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட ஒரு பக்கம், ஏன்னா இது கனச்சதுரம்னு சொன்னதால் அதோட ஒரு பக்க அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ரைட்டு. இப்போ நமக்கு தெரியும் இதில் வந்து ஒரு தொட்டியில் எனக்கு வந்து அதாவது 1,25,000 லிட்டர் அதில் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டாவே எனக்கு என்னென்ன மதிப்பெலாம் தெரிஞ்சிருக்கணும்னா, நீளம், அகலம், உயரம், இந்த 3 மதிப்பு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலி இது சதுரம் சொன்னதால் நீளம், அகலம், உயரத்துக்கான மதிப்பு சேமாக தான் இருக்கும். ஆமாவா? ஆமாம். அப்போ நான் என்ன பண்ணலாம், இது டைரெக்டாக ஆப்ஷன் வச்சு போடலாம். ஃபஸ்ட்டு 1,25,000 இருக்கா? ஆமாம். இது லிட்டரில் இருக்குது. எனக்கு லிட்டரில் வச்சு கணக்கு போட முடியாது, ஏன்னா சதுரத்தில் தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நான் என்ன பண்ணேன், அந்த லிட்டரை நீக்கணும். என்ன சொன்னேன்? ஸோ லிட்டரா ஆக்கணும்னா 1000 பெருக்குங்க, லிட்டரை நீக்கணும்னா 1000 வகுத்துருங்க. அப்போ 3 0 கேன்சல் பண்ணுங்க, வேற ஒன்றும் கிடையாது. வகுக்கணும்னா நீங்கள் வக்கான்னு பெருசெல்லாம் ஸ்டெப்பு போட வேணாம். சரிங்களா? 3 0 கேன்சல் பண்ணுறங்க. மேபி 0 1 இல்லைன்னா புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும், பட் இதில் இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம். அப்போ 125 சதுரம் மீட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஒன்றுமே இல்லைங்க. இப்போ 1,25,000 3 0 கேன்சல் பண்ணிட்டு 125 வச்சுக்கிட்டேன்னா இப்போ அப்படியே ஆப்ஷன் வாங்க. எந்த ஆப்ஷனை, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆப்ஷன் ஏ 5 இருக்கா, இந்த 5 ஒரு பக்க அளவுன்னு வச்சுக்கலாம். நமக்கு கன அளவு தேவைன்னு என்ன பண்ணோம், 3 முறை பெருக்கணும். அப்போ 5 நீங்கள் 3 முறை பெருக்கி 125 வந்தால் ஆன்சர். இல்லைனா அடுத்த ஆப்ஷனை எடுத்து அதை 3 முறை பெருக்கி 125 வந்தால் ஆன்சர். இல்லைனா அடுத்த ஆப்ஷன். இது ஈஸி இல்லையா? ஸோ ரொம்ப ஈஸி. ஏன்னா ரூட்லாம் எடுக்க தேவையில்லை, கியூப் ரூட்லாம் எடுக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் வேணாம். ஈஸியான மெத்தேட், எப்படியும் ஆப்ஷன் இருக்க போகுது. சரிங்களா? எந்த நம்பரை 3 முறை பெருக்குனா 125 வருதோ அதாங்க ஆன்சர். பட் இதெல்லாம் 10 இல்லை 15 35 கண்டிப்பாக இருக்காது, 5 தான் இருக்கும். ஏன்னா 5 25 25 5 125. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அவ்வளோதான், முடிந்திடுச்சு. தெளிவாயிடுச்சா? சூப்பர். நெக்ஸ்ட் போகலாமா? வாங்க. அடுத்தது இது பார்த்தீங்களா, இதுவும் 9th நியூ புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹோம்வொர்க்காக போடுங்க. ஒரு கனச்சதுர வடிவ நீர் தொட்டியில் 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன மெத்தட் புரிஞ்சிருந்தா போடலாம். ஆப்ஷன் ஏ 2, பி வந்து 3, சி வந்து 4, டி வந்து 5. முதல்ல லிட்டரில் இருக்கிறத நீங்கள் சதுரமாக மாற்றுறீங்க, அதாவது கன அளவாக மாற்றுருங்க. எஸ், சதுரம் தான். ஓகே, மாற்றிட்டு நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் வந்து ஆப்ஷனில் இப்போ 2 எடுக்கிறீங்கன்னா அந்த 2 3 முறை பெருகினீங்கன்னா அந்த நம்பர் வந்து ஆன்சர். இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். நான் சொல்கிற தேரி புரியும் நம்புகிறேன். போட்டிங்களா? அவ்வளோதான், புரிஞ்சு போச்சு. வாங்க அடுத்த கேள்வி போயிடுவோம். அடுத்தது இதுவும் பார்த்தீங்களா 9th நியூ புக் பேக்கில் இருக்குது. பட் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும். ஈஸி தான், தெளிவாக சொல்கிறேன், கவனிங்க. 3.5 மீட்டர் பக்க அளவு கொண்ட கனச்சதுரத்தின் கன அளவு காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது புக் பேக்கில் இருக்கிறதால மேபி அப்படியே கூட கேட்பாங்க, வாய்ப்பு இருக்கு. இன்னும் இதில் புள்ளி வச்சு நம்பர் கொடுக்கும் போது அப்படியே குழப்பிட்டு இருக்கக்கூடாது, ஈஸியாக போடலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பக்க அளவு கொடுத்துட்டாங்க, கன அளவு கேட்குறாங்க. கன அளவுன்னா என்ன சொன்னேன், நீளம் அகலம் உயரம் 3 தேவை. சதுரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் சேம் தான். அப்போ 3.5ன்னு சொல்கிறாங்கன்னா இது நீளத்துக்கு வச்சுக்கலாம், உயரத்துக்கு ஒரு 3.5 வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அகலத்துக்கு ஒரு 3.5 வச்சுக்கலாம். இந்த 3 வாட்டி பேருக்குன்னா ஆன்சர். அப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி இருக்கத்தான் நமக்கு பெரிய டேஞ்சர். ஓகே, சிம்பிளாக போடுறவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பெருனா ஆன்சர், அவ்வளோதான் தேரி.
பட் வந்து இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் நிறைய பேருக்கு. நான் சிம்பிளாக சொல்கிறேன். முதல்ல இந்த 2 நம்பர் எடுத்துக்கிறேன், 3.5 3.5. ஓகேவா? இதை எடுத்து நான் பெருக்கு தெரியாதவங்களுக்கு இந்த ஷார்ட் கட்டுங்க. எனக்கு பெருக்கு தெரியும்னா பெருக்கிட்டு ஆன்சர் போட்டு போயினே இருங்க. புள்ளி வச்சதால நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகுன்றதுக்காக நான் ஷார்ட் கட் சொல்கிறேன். இப்போ 3.5 நான் 35ன்னு வச்சுக்கிறேன். இந்த 3.5 நான் அப்படியே 35ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இதில் நல்லா பார்த்தா ஒரு முழு நம்பருக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி, இங்கே ஒரு முழு நம்பருக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி. ஓகேவா? ஸோ ஒரு முழு நம்பருக்கு பக்கத்தில் ஒரு நம்பருக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சுருக்காங்க. சரிங்களா? முழு நம்பருக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி இருக்கு. ஓகே ஓகே. இப்போது இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி. நான் இந்த 2 புள்ளி நீக்கிட்டேன். ஆன்சர் இதை பெருக்கிட்டு, ஓகேவா, 35 பெருக்கிட்டு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன். ஓகேவா? பெருக்கலுக்கான மெத்தட் சொல்கிறேன். ஒரு முழு நம்பருக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி இருக்குது, அதில் ஒரு முழு நம்பருக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி இருக்குது. ஸோ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அவ்வளோதான் தேரி. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 35 வச்சுக்கிட்டு ஆன்சரில் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? புரியுது. இப்போது 35 பெருகணும். அடக்கடவுளே, அதுவும் தெரியாத சாமி, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே பாருங்களேன். இந்த 35 நான் எப்படி பிரிக்க போகிறேன்னா மனசுலேயே பிரிக்கலாம், ரொம்ப ஈஸி. 10 10 10. ஸோ ஒரு 5, இதான் 35. கரெக்டாக பெருக்க தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். 10 10 10 5 35. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த 35 முதல்ல 10ஆல் பெருக்குனா ஈஸி. ஏன்னா 10ஆல் பெருக்குனா ஜஸ்ட்டு 35க்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டால் போதும். ஆமாவா? ரைட்டு. இப்போ இந்த 10 பெருக்கிட்டேன். அடுத்த 10 பெருக்குனா அதே 350ன்னு வரும். கரெக்டாக? புரியுதா? அடுத்த 10 பெருங்க 350ன்னு வரும். கரெக்டா? கரெக்ட். அடுத்தது 5 பெருங்க. 5 பெருக்குனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 350 பாதியாக்கி ஒரு 0 போட்டுக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? 350 நம்ம பாதியாக்கி ஒரு 0 போட்டுக்கிட்டாவே சரியா போச்சு. இதில் என்னன்னா இல்லை ஈஸி. சரிங்களா? புரியுதா? ஸோ 350ல் பாதி எவ்வளோ வரும்? 350ல் பாதி 175ன்னு வரும். அப்போ அந்த 175 அப்படியே குட்டிங்க. சரியா போச்சு. இவ்வளோ தாங்க மெத்தேடு. 5ஆல் பெருக்கிறதுக்கான மெத்தேடு சொல்கிறேன். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ பாருங்கள், நான் சொல்கிறது புரியுதா? முதல்ல 10ஆல் பெருக்கிறதுக்கு 35க்கு பதில் ஒரு 0 போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே 10ல் பெருக்குனா இன்னொரு 350, அடுத்ததுன்னா 350 வரும். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த 5ன்னா என்ன சார் 0 போடணும்னு சொன்னீங்களேன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் 10ஆல் பெருக்குனா 350 வருதா, அதை பாதி ஆக்கிங்க. அதான் 5ஆல். அவ்வளோதான். அப்போ 350ல் பாதி 175. அவ்வளோதான். இதுதான் நான் சொல்கிறேன். புரியுதா? ரைட். குழப்ப வேண்டாம். இப்போ இதை கூட்டுங்க. கூட்டினா 1225 வரும். கரெக்டாக? கரெக்ட். அதாவது 1225 வரும். ஓகேவா? இப்போ இது ஆன்சரான்னு கேட்டால் 1225. நான் இங்கே என்ன சொன்னேன், இங்கே ஒரு ஸ்தானம், இங்கே ஒரு ஸ்தானம். 3.5 3.5ன்னு இருக்குல்ல, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்னு சொன்னல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போது 12.25. அவ்வளோதாங்க. இது பெருக்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் சொன்னேன். ஈஸின்னா ஓகே, பட் தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்க இந்த ஷார்ட்கட்டு. இப்போ நான் 2 முறை பெருக்கிட்டேன். இப்போ 3வது 3.5 பெருக்கணும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், 3வது 3.5 பெருக்க போகிறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், பெருக்கல் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு முழு நம்பருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்தானம், இங்கே ஒரு முழு நம்பருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்தானம். அப்போது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்கிற புள்ளி நீக்கிட போகிறேன். இங்கே இருக்கிற புள்ளி நீக்கிட்டு பெருக்கி வரக்கூடிய விடையில் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான். இதான் கான்செப்ட். ஓகேவா? இது கொஞ்சம் புரியலன்னா நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ நான் பெருக்கலாமா? 1225 35ஆல் பெருக்க போகிறேன். வரக்கூடிய ஆன்சரில் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்க போகிறேன். சரியா? ஓகேவா? புரிஞ்சிடுச்சா? ஓகே. இப்போ எனக்கு இதை 35ஆல் பெருக்க தெரியாது சார் அப்படின்னு சொல்கிறவங்க உடனே போடுற மாதிரி ஷார்ட்கட் தான் சொல்ல போகிறேன். ஜஸ்ட்டு மனசுலேயே 10 10 10 30 ஆச்சா, இன்னொரு 5 35 ஆச்சா. அப்போ இந்த 1225 முதல்ல 10ஆல் பெருக்குனா எவ்வளோ வரும்? 1225க்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டால் போதும். இப்போ நான் ஒரு 10ஆல் பெருகிட்டேன். அடுத்த 10னா அடுத்த ஒரு நம்பர் அப்படியே எழுதிங்க. இன்னொரு 10னா அப்படியே இதே நம்பர் எழுதிங்க. அடுத்தது இப்போ 12,250 இல்லை, அதை மனசுலேயே பாதி ஆக்கிங்க. பாதி ஆக்கினா 6,125 வரும். பாதி தான் மாத்திரை. இதை கூட்டினா இதாங்க 35ஆல் பெருக்கினது.
ரொம்ப ஈஸி. புரியுதா? கடகடன்னு மனசில் போட்டுடலாம். கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கே புரியும். சரிங்களா? இப்போ இதை கூட்டுங்க. இதை கூட்டினா இப்போ 12,250 12,250 12,250 250 6,125. சரிங்களா? இதை கூட்டினீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 2 8 7 5 ஓகேவா? 42,875 வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே புள்ளி வச்சுக்கணும், அவ்வளோதாங்க. சரிங்களா சார்? எனக்கு இந்த இடத்துல இப்படி புள்ளி வைக்கத்தா சார் புரிய மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன். இப்போதைக்கு இது நம்ம ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேவா? வாங்க இப்படியே வந்து பார்த்துடலாம். இதை பார்த்தீங்களா எங்கே இருக்குது? இவ்வளோ தூரம் வந்துட்டுமா? இதோ இருக்குது பார்த்தீங்களா? 42.875. இங்கே பாருங்கள் 42 இங்கே பாருங்கள் ஒரு பாயிண்ட் கூட குறைஞ்சிருக்காது, தெளிவாக வந்துருக்கும். இன்னும் இதில் புள்ளி வைக்கிறதுக்கு மட்டும்தான் கன்ஃபியூஷன் இருக்கும். நான் இதுக்கு தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா புள்ளி வைக்கிறதுக்கு இப்போ சொன்னால் நான் பெரிய வீடியோவாக போயிடும். இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? நீங்கள் புள்ளியே நீக்கிட்டா கூட 42,875 இந்த ஆப்ஷன்லேயே பார்த்தா 42,875 இது மட்டும் தான், வேறு எதுவுமே இல்லை பாருங்கள். சரிங்களா? இதை வச்சே சொல்லிடலாம். நான் புள்ளி வைக்கிறது மட்டும் தனி ஒரு கிளாஸில் சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா அது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு, எனக்கு இல்லை. ரைட்டுப்பா, அடுத்த கணக்கு. சரி, அதை ஒரு கணக்கு ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது, பட் ஈஸியாக போகிறதுக்கு மெத்தட் சொல்லிட்டேன். ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். நெக்ஸ்ட்டு 679வது கேள்வி. 21 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரத்தின் கன அளவு காண்க. 9th நியூ புக் பேக்கில் இருக்குது. இப்போ கன அளவு கேட்டாங்க, ஒரு பக்கம் கொடுத்துட்டாங்க. அப்போ உயரத்துக்கு ஒரு 21, அதுக்கப்புறம் அகலத்துக்கு ஒரு 21, அதுக்கப்புறம் நீளத்துக்கு ஒரு 21. 3 21 பேருக்குன்னா ஆன்சர். இப்போ பாருங்கள், இது கூட உங்களுக்கு பெருக்கு தெரியாது உங்களுக்கு சொல்கிறேன். இதில் புள்ளிலாம் இல்லை, பட் புள்ளி இல்லைனாலும் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க, கடகடன்னு போடலாம். சரிங்களா? எப்போவுமே உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் வருது அப்படின்னா பிரிச்சிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல இந்த 21 நான் பெருக்க போகிறேன். சப்போஸ் எனக்கு இது பெருக்க தெரியாது, ரொம்ப டைம் எடுத்துக்கணும்னா நான் என்ன பண்ண போகிறேங்க பாருங்கள், ஒரு 10 அதுக்கப்புறம் ஒரு 1. ஓகேவா? இப்படி மனசில் பிரிச்சிங்க. 10 10 1 அப்படின்னு பிரிச்சிங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, முதல் 10ஆல் 21 பெருக்க போகிறீங்க, 210 அப்படின்னு வரும். இருங்க, இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இது போன கணக்குது, அழிச்சிட்றேன். ரைட். இப்போ அடுத்த 10ஆல் பெருங்க, அதே 210 தான் வரும். கரெக்டாக? ஏன்னா 21 10ஆல் பெருங்கன்னா ஒரு 0 சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 1ஆல் பெருக்கணும், 1ஆல் 21 பெருங்கன்னா 21 தான் வரும். இந்த 21 அப்படியே கூட்டுங்க, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. 1 4 4 கரெக்டா? ரைட்டு. சரிங்களா? 441 வந்துருச்சு. பெருகிட்டீங்களா? இப்போ 441. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அடுத்து இங்கே 21ஆல் பெருகணும். ஓகேவா? ஈஸி. இதை பாருங்கள், நாம் 21ஆல் பெருகணும். எனக்கு இந்த 21ஆல் பெருக்கத்தல்னா நான் சொன்ன மாதிரி இது 10 10 1ன்னு பிரிச்சுக்கிட்டேன். இப்போ நான் 10ஆல் பெருக்கணும்னா 441க்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுடலாம். 4410. மறுபடியும் இன்னொரு 10ஆல் பெருக்குன்னா அதே 4410ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ நான் 1ஆல் பெருக்குன்னா அந்த 441 அப்படியே கூட்டிங்க. சரியா போச்சு. புரியுதா? 1ஆல் பெருக்குன்னா தானே வரும். ஓகேவா? புரியுதா? எழுதுந்து புரியுதா? இது அப்படியே கூட்டுருங்க, கூட்டினா ஆன்சர். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 9261 வரும். அதாவது 9261 இருக்குதான்னு பார்க்கலாமா? எங்கே இருக்குது? ரொம்ப நீட்டு வந்துட்டேன். அது இருக்குது பாருங்கள், தெளிவாக வரும். ரொம்ப சிம்பிள். 10 10ஆக பிரிச்சுக்கணும், அவ்வளோதான். எந்த நம்பராக இருந்தாலும் இந்த மாதிரி போடுங்க, பெரிய நம்பராக இருந்தால் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? புரியுதா இல்லையான்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். சப்போஸ் புரியலைன்னா சொல்லுங்கள், நான் இதுக்கு தனியாக தாங்க பெருக்களுக்கு சொல்லணும். இல்லைனா நம்ம எல்லா வீடியோவில் இந்த மாதிரி நான் சொல்கிறேன், கூடவே ஃபாலோ பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அந்த புள்ளி வைக்கிறதுல தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், மற்றபடி இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ மொத்தம் வந்து 9 கொஷின் பார்த்தாச்சுங்க. அடுத்தது இப்போ ரேஷியோ பேஸ் பண்ணி கேட்க போகிறாங்க. இந்த மாடல் பொறுத்தவரை கொஞ்சம் குறிப்பு எடுத்துங்க. இரு கனசதுரங்களின் பக்கங்களின் விகிதமானது 2:3 எனில் அதன் புறப்பரப்புகளின் விகிதம் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது இந்த இடத்துல 2 கனசதுரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷியோவில் வந்துருச்சு அப்படின்னா, இங்கே பாருங்க, நான் சின்ன விஷயந்தான் சொல்கிறேன். பக்கம், அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது பக்கம்னு வச்சுக்கலாம், இது பரப்பு அப்படின்னு வச்சுக்கலாம், இது கனம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? நல்லா கவனிங்க. இந்த இடத்துல எக்ஸுன்னு இருக்குன்னு வச்சுங்க, நல்லா கவனிங்க. இது பக்கம். ஓகேவா? பக்கம்ன்றது எக்ஸுன்னு வச்சுக்கோங்க. பரப்புன்னு ஒரு வேடை பார்த்துட்டாவே நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸுக்கு ஸ்கொயர் எடுக்கணும், அவ்வளோதாங்க.
ஓகேவா? பரப்பு அப்படின்னு அதாவது பக்கத்தை கொடுத்துட்டு பரப்பு கேட்டாங்கன்னா, இப்போ எக்ஸ் வந்து பக்கம்னா அந்த எக்ஸுக்கு ஸ்கொயர் பண்ணணும். இது 2D, நல்லா நம்பிச்சுக்கலாம். பரப்பளவுனா 2D ஃபார்மேட், அதனால நான் ஸ்கொயர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கணம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பக்க அளவு எக்ஸ்ன்னு இருக்கு. இதுக்கு கணம் கண்டுபிடிக்கணும்னா அந்த எக்ஸுக்கு அதாவது கியூப் எடுங்க, 3 முறை பெருக்குங்க, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ புரியுதா இது நான் என்ன எழுதியிருக்குன்னு? சப்போஸ் கொஞ்சம் ஓவராலாக புரிஞ்சுங்க. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்களேன். இரு கனச்சதுரங்களின் பக்கங்களின் விகிதம் 2:3. ஸோ பக்கத்தோட விகிதம் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருங்க, இது ஐச்சர், இது போன கணக்குது. ஸோ ஐஸ்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இருங்க மொத்தமாக இது சரி அப்படியே இருக்கட்டும், வேணாம். மொத்த ஐச்சா இங்கே கன்ஃபியூஷன் ஆகும். இது அப்படியே இருக்கட்டும், கீழே வந்துடலாம். இதில் என்ன சொல்கிறாங்க? ஒரு கனச்சதுரத்தோட பக்க அளவு 2:3ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பக்க அளவு 2:3 அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா புறப்பரப்பு, மொத்த பரப்பு, இது மாதிரிலாம் கேட்பாங்க. நமக்கு அந்த புறம் மொத்தம் அதெல்லாம் நம்ம கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். பரப்புன்ற ஒரு கீவேர்டை பார்த்துட்டாவே பக்க அளவு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஸ்கொயர் பண்ணுறங்க, அவ்வளோதாங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? அப்போ இதுக்கு ஸ்கொயர் பண்ணால் 2 2 4 3 9 4:9 தான் ஆன்சர். இதை சுருக்க முடிஞ்சால் சுருங்க, இல்லை ஆன்சர். இப்போ 4:9 தான் விடை. பாருங்கள், ஒரு செகண்டில் போட்டுலாம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 9th நியூ புக்கில் இருக்குது. சரிங்களா? ஸோ பக்க அளவு கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டாங்கன்னா பரப்புன்ற கீவேர்டு இருந்தாவே போதும். அதுக்கு முன்னாடி புறப்பரப்பு, மொத்த பரப்பு, என்னென்னவோ சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பரப்புன்னு ஒரு கீவேர்டை பார்த்துட்டாவே பக்க அளவு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஸ்கொயர் பண்ணிடுங்க, அவ்வளோதான். சரிங்களா? புரியுதா? ரைட். அடுத்த கேள்வி இதை பாருங்க. 681வது கேள்வி. இரு கனச்சதுரங்களின் பக்கங்களின் விகிதம் 2:3. இப்போ கன அளவோட விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? இங்கே தான் சொன்னேன். இப்போ பக்க அளவு எக்ஸுன்னா கன அளவு கேட்டால் எக்ஸுன்னு அடுக்கு 3 போடணும். அப்போது அதே மாதிரி தான் இதில் கன அளவு 2:3ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இது கன அளவில் அதாவது என்ன சொல்கிறேன், ஒரு கனச்சதுரத்தோட பக்க அளவு. ஓகேவா? பக்க அளவு 2:3ன்னு சொல்லிட்டாங்கன்னா அது கன அளவு கேட்குறாங்க. கன அளவுன்னா என்ன பண்ணணும்? இதுக்கு கியூப் எடுக்கணும், அவ்வளோதாங்க. 3 முறை பெருக்கணுங்க. 2 2 4 4 2 8 3 9 9 3 27, அவ்வளோதான். சுருக்க முடிஞ்சா சுருங்க, ஆன்சர் இல்லைனா. அப்போ 8:27 தான் விடை. இதை பாருங்க, ஆப்ஷன் டி ஆன்சர். தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? பக்க அளவு கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பண்ணிங்க, பக்க அளவு கொடுத்துட்டு கன அளவு கேட்டால் கியூப் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ கியூப்னா 3 முறை பெருகணும், ஸ்கொயர்னா 2 முறை பெருகணும், அவ்வளோதான். ஈஸி. புரியுதா? அடுத்தது இது 2017 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இரு சதுரங்களின் மூலை விட்டங்களின் விகிதம் 2:5. உங்களுக்கு இந்த மூலை விட்டம்னா கன்ஃபியூஷன் ஆக வேணாம், அதுவும் பக்க அளவு தான். சரியா? ஸோ நல்ல ஞாபகம் வச்சுங்க. பரப்புன்னா ஸ்கொயர் பண்ணணும், கனம்னா கியூப் பண்ணணும். ஓகேவா? பக்கம்னு சொல்லாமல் வேற ஏதாவது வேர்டு சொன்னாலும் அதை நீங்கள் பக்கமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? மூளை விட்டம்னு சொன்னாலும் அது பக்கம்தான். ஓகேவா? குறிப்பெடுத்துங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க, அவற்றின் பரப்பளவோட விகிதம். பரப்பளவுனா என்ன பண்ணணும்? கொடுக்குற மதிப்புக்கு ஸ்கொயர் எடுக்கணும். அப்போ 2 முறை பெருக்குனா 2 2 4, 5 2 முறை பெருக்குனா 5 25. அப்போ 4:25. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஒரே வினாடியில் போட்டுடலாம். பட் நான் சொன்ன ஷார்ட்கட்டை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா ஓகேங்களா? அடுத்தது இங்கே பாருங்க, 2019 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 2 கனச்சதுரங்களின் கன அளவுகளோட விகிதம் முறையே 8:1 எனில் பக்க அளவுகளோட விகிதம். பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பக்க அளவு கொடுத்துட்டு கன அளவு கேட்டாங்க, இப்போ கன அளவு கொடுத்துட்டு பக்க அளவு கேட்குறாங்க. இப்போ என்ன சார் பண்ணலான்னா இருக்கவே இருக்கு ஆப்ஷனு. இப்போ 8:1ட்டாங்களா? உதாரணத்துக்கு ஆப்ஷனே எடுங்க. ஆப்ஷனே 8:1 இதுதான் பக்க அளவா அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். இது பக்க அளவா இருந்தால் இந்த பக்க அளவுக்கு நான் 3 முறை பெருக்கணும். அதாவது கியூப் எடுத்து வரக்கூடிய விட 8:1ன்னு வந்துச்சுன்னா ஆன்சருங்க. ஓகேவா? புரியுது நான் சொல்கிறது? அதாவது பக்க அளவு கொடுத்துட்டு கன அளவு கேட்டால் பக்க அளவை 3 முறை பெருகணும். அதனால் நான் உங்களுக்கு தேரி சொன்னேன், ஷார்ட் கேட்டு. இப்போ இந்த கணக்கில் கன அளவு கொடுத்துட்டாங்க, பக்க அளவு கேட்குறாங்க. இப்போது ஆப்ஷனில் தான் பக்க அளவு இருக்குது. ஆப்ஷனே எடுத்துக்கிட்டே 8:1ன்னு இருக்குது. இந்த 8:1 பக்க அளவாக நான் வச்சுக்கிறேன்.
வச்சுக்கிட்டு இதை நான் கியூப் எடுக்கிறேன். அதாவது 8 3 முறை பெருக்கிறேன், 1 3 முறை பெருக்கிறேன். அப்படி பெருக்கி வரக்கூடிய விட 8:1 வந்து ஆன்சர். ஆனால் 8 நான் 3 முறை பெருக்குனா பெரிய நம்பர் தான் வரும், 8:1 வராது. அப்போ ஆப்ஷனே இல்லை. அடுத்தது ஆப்ஷன் பி எடுக்கலான்னு பார்த்தா ரூட்லாம் இருக்குது. ரூட்லாம் அப்புறமா ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக சி பாருங்கள், 2:1 இருக்குது. மேபி இது பக்களவாக இருந்தால் இதுக்கு நீங்கள் கியூப் எடுக்கணும். சரியா? 3 முறை பெருக்கணும். அப்போ 2 3 முறை பெருக்கினா 2 2 4 4 2 8ன்னு வரும். 1 3 முறை பெருக்கினா 1 நீங்கள் 1000 முறை பெருக்கினாலும் 1 தான். அப்போ 8:1ன்னு தெளிவாக வருது. அப்படின்னா ஆப்ஷன் சி தான் சரியானது. ஸோ இந்த கணக்கை நீங்கள் ஆப்ஷன் வச்சே போட்டுருங்க அப்படின்னு சொல்ல வாரு. புரியுதா? புரியுதுங்க. அடுத்தது 2 கனசதுரங்களின் பரப்பளவோட விகிதம் 9:16 எனில் பக்களவோட விகிதம். பார்த்தீங்களா? இப்போ நமக்கு பக்களவு கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டால் பக்களவை நீங்கள் 2 முறை பெருக்கணும். அப்படி தானே நான் சொன்னேன். இப்போ பரப்பளவு கொடுத்துட்டாங்க, பக்களவு கேட்குறாங்க. அப்போது ஆப்ஷனில் இருக்குது பக்களவு. அப்போ எந்த ஆப்ஷனில் எடுத்து பரப்பளவுனா 2 முறை பெருக்கணும் இல்லையா? ஸோ 2 முறை பெருக்கி வரக்கூடிய விடை 9:16 வருதுன்னு பார்க்கணும். ஆப்ஷன் வச்சு போடலாமா? இப்போ நான் ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன். 4:3 இருக்குங்க. இதை நான் இது பக்களவுன்னு எடுத்துக்கிட்டா பரப்பளவுன்னா 4 2 முறை பெருக்கணும், 3 2 முறை பெருக்கணும். நன்னாங்கு 16 3 9 தான் வரும். எனக்கு என்னன்னா 9:16 வரணும். ஆனால் எனக்கு இங்கே என்ன வருது? 16:9 வருது. அப்போ ஆப்ஷன் பி கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க, 3:4. ஸோ 3:4 இருக்கு. நான் 3 2 முறை பெருக்க போகிறேன், 4 2 முறை பெருக்க போகிறேன். அப்போ 3 9ன்னு வரும். 4 2 முறை பண்ணால் நன்னாங்க 16 வரும். அப்போ 9:16 வருது. ஸோ இங்கே கொஸ்டின்லேயும் அதுதான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியானது. புரியுதா? இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு போட்டுருங்க. இந்த கணக்கு அவ்வளோ ஒர்த்து கிடையாது. சரியா? புரியுதுங்களா? சூப்பர். அடுத்த கணக்கு. அடுத்தது வந்து 2019 டிஎன்பிசியில் கேட்டிருக்கேன். ஆக்சுவலி இப்போ இது வரைக்கும் நம்ம ரேஷியோவில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சதுரத்தில் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆனால் புத்தகத்தில் இல்லை. பர்சன்டேஜை பேஸ் பண்ணி புத்தகத்தில் கிடையாது. ஆனால் 2024 டிஎன்பிசி எக்ஸாமில் கூட செவ்வகத்துக்கு பர்சன்டேஜ் வச்சுலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் இது ஒரு 3 கணக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2 கணக்கு நான் நடத்திடுறேன், 1 கணக்கு ஹோம் மார்க்காக கொடுத்துட்றேன். சரியா? அது பாருங்கள், 3 கணக்கு தான், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? ரைட். இப்போ எப்படி சார் போடலான்னா முதல்ல கொஸ்டின் படிச்சிடுறேன். ஒரு சதுரத்தின் பக்கம் 20% அதிகரிக்கிறது எனில் அதன் பரப்பளவில் எத்தனை சதவிகிதம் அதிகரிக்கும்? ஒரு சதுரத்தோட பக்களவு வந்து 20% அதிகரிக்குது அப்படின்னா அதோட பரப்பளவில் எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து நம்ம நார்மலாக போகிறத விட அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. எக்ஸ் இங்கே பாருங்கள், இதான் அந்த ஷார்ட்கட்டு. எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைட் பை 100. ஆக்சுவலி இது நம்ம சதவீத தலைப்பில் இது இந்த ஷார்ட்கட் எடுத்துன்னு இருக்கும். அதே தான் இங்கேயும் நாங்கள் பயன்படுத்த போகிறோம். என்னென்னா இந்த பாருங்க, நல்லா கவனிச்சிங்க. ஒரு சதுரத்தோட ஒரு பக்கம் வந்து 20% அதிகரிச்சிடுறாங்க. ஓகேவா? எனில் அதோட பரப்பளவில் எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜை பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைட் பை 100 அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு எழுதுருங்க. இப்போ என்ன சார் சொல்கிறீங்கன்னா இது பாருங்க, அதிகரிக்கிறது அப்படின்னு சொன்னால் ப்ளஸ்ஸுங்க, குறைகிறது அப்படின்னு சொன்னால் மைனஸுங்க. அப்போ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது? 20. ஓகேவா? 20 போட்டுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒய்யோட வேல்யூ இதே தான். ஓகேவா? அதுவும் அதிகரிக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ ப்ளஸ் 20 அப்படின்னு போட்டுருங்க. இங்கே இதை பாருங்கள், இந்த ப்ளஸ்ஸையும் நான் பெருகுனா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான் வரும். அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுக்கணும். இந்த இடம் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ இந்த ப்ளஸ்ஸையும் இந்த ப்ளஸ்ஸையும் நீங்கள் பெருகுனா ப்ளஸ் தான் வரும். அதை எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 20, எக்ஸோட வேல்யூ 20 தான், ஒய்யோட வேல்யூ 20 தான், பெருக்கிட்டு 100 அளவு கற்றுருங்க. அவ்வளோதாங்க. புரியுதா? எழுதுந்து புரியுதுங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், எல்லாமே ப்ளஸில் இருக்குது. 20 கூட்டினா 40 வரும். நெக்ஸ்ட் இங்கே அடிச்சிடுறேன். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், 2 2 4ன்னு வரும். ஸோ +4, அப்போது 44%. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு.
புரியுதுங்களா? ஸோ 44% ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அடுத்தது நான் இது உங்களுக்கு ஹோம்வொர்க் தரேன். நெக்ஸ்ட் 687 சொல்கிறேன் பாருங்க. ஒரு சதுரத்தோட பக்கம் 20% குறைத்தால் அதன் பரப்பளவில் எத்தனை சதவீதம் குறையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் சிம்பிள். நான் உங்களுக்கு என்ன மெத்தட் சொல்கிறேன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைட் பை 100 இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ பாருங்களேன், குறைவு அப்படின்னு சொன்னால் மைனஸ், அதிகரித்தல் அப்படின்னு சொன்னால் ப்ளஸ்ஸு. அப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எக்ஸும் மைனஸ் 20 பாருங்கள், எக்ஸும் மைனஸ் 20 தானே, எஸ். அடுத்தது ஒய்யும் மைனஸ் 20. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக போகணுன்னு சொன்னேன். எப்படின்னா இந்த மைனஸையும் பெருக்குங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தானே வரும். கரெக்டாக சேம் நம்பர்ஸ் பெருக்குனா நமக்கு என்ன வரும், ப்ளஸ் தான் வரும். கரெக்டாக? ஸோ அதை ப்ளஸ் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் மைனஸ்லாம் போடுறதில்ல. 20 பெருக்கி 100ஆல் வகுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. புரியுதா? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும். இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பெருக்கல் இடத்துல வந்து நீங்கள் மைனஸ்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. 20 பெருக்கிட்டு 100ஆல் வகுத்துட்டேன். நெக்ஸ்ட் இது அடிங்க. இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோ கேன்சல், 2 4ன்னு வரும். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க, மைனஸ் 20 கூட்டினா மைனஸ் 40ன்னு வருமா, ப்ளஸ் 4 அப்படின்னு போட்டால் மைனஸ் 40ல் ப்ளஸ் 4 போச்சுன்னா மைனஸ் 36% வரும். சரிங்களா? ஸோ இவங்க எவ்வளோ குறையும் தான் கொஷனில் கேட்டிருக்காங்க. கரெக்டு தானே? ஸோ குறையும்னா அதான் நமக்கு ஆன்சரும் மைனஸில் வந்திருக்கு. அதை விட்டுருங்க. 36%. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. புரியுதா? தெளிவாக புரியுதுங்களா? ஆல்ரெடி சதவீத கிளாஸ் கவனிச்சவங்களுக்கு இதை நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். சரிங்களா? அடுத்தது 686 உங்களுக்கு ஹோம்வொர்க்குங்க. ஒரு சதுரத்தின் பக்க அளவு 10% அதிகரிக்கிறது எனில் அதன் பரப்பில் எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? அதிகரித்தல்னா நான் இங்கே ப்ளஸ் போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன, ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைட் பை 100. அதில் இது அப்ளை பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் ஏ 21%, பி வந்து 40%, சி 25%, டி 44%. கிட்டத்தட்ட நம்ம போன கிளாஸில் ஒரு 14 நினைக்கிறேன், இந்த கிளாஸில் ஒரு 15 முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னும் ஒரு கிளாஸ் எடுத்துட்டா நமக்கு சதுரத்தில் A to Z முடிச்சாச்சுங்க. அடுத்த கிளாஸில் அதையும் நான் முடிச்சிடுறேன். சரிங்களா? சதுரம் இன்னைக்கே முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.